நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் வெளியில இங்க என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏய் எதுக்கு இப்ப நீங்க அழுவுறீங்க? நீங்களே இப்படி பண்ணலாமா? ஏதோ ஒரு டப்பாசோ டால்டாவோ இப்படி பண்ணிருந்தா கூட பரவாயில்ல குருவி சார். அதுக்கு இல்ல சார், அதுக்கெல்லாம் படிக்காத பசங்க, கொஞ்சம் அடாவடி பசங்க, அதுங்க பண்ணா கூட ஏதோ தெரியாம பண்ணிச்சுன்னு ஒத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க நல்லா படிக்கிற பசங்க, ஒழுக்கமான புள்ளிங்க, நீங்களே இப்படி பண்ணா பின்ன திக்கினும் ஆவாதா? சரி சரி அழுகாதீங்க. குருவி சொல்றது நயம் தானே. நானே நீங்க 2 பேரும் இப்படி பண்ண வேண்டிய எதிர்பார்க்கவே இல்லை. கேபி ஏதாவது சொல்லுங்க. சும்மா இப்படி தலைய குனிஞ்சிருந்தா உங்க மனசுல என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல சார். பசங்க யாருமே எங்க கிட்ட பேச மாட்டேன்றாங்க சார். ஏய் அழாதீங்க, தப்புதான். உங்ககிட்ட பசங்க அப்படி நடந்துக்க கூடாது. அது கூட உங்க மேல இருக்க வெறுப்புல இல்லப்பா, உங்க மேல இருக்க பாசத்துல தானே. அப்படி ஏதாவது பண்ணாவது நீங்க அவங்கள விட்டு போகாம இருப்பீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. என்ன சார் கூப்பிட்டு மண்டியில 2 கொட்டு கொட்டுறத விட்டுட்டு கொஞ்சம் நிக்கிறீங்க? யோ குருவி, பின்ன என்ன சார், சின்ன பசங்க பண்ற வேலையா இது? பிரச்சனைனா என்ன பண்ணணும்? போய் வீட்டுல சொல்லணும். வீட்டுல பிரச்சனைனா உங்ககிட்டயாவது வந்து சொல்லணும். ஆமாப்பா, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படித்தான், என் மேல் நம்பிக்கை இல்லாம தானே நீங்க 2 பேரும் இதை வந்து என்கிட்ட சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இனிமேல் எப்ப எந்த பிரச்சனைண்டாலும் முதல்ல என்கிட்ட வந்து தான் சொல்லணும், புரியுதா? எஸ் சார். உங்களை யாருமே இந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டு போகவே முடியாது. உங்க வீட்டுல நான் பேசிக்கிறேன், வாங்க ஸ்கூலுக்கு போலாம். என்ன உங்களை வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்களா? வாங்கன்றல. ஸ்கூல்ல பசங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதையே இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு போய் அவங்ககிட்ட கேட்டுற வேண்டியதானே. வாங்க எடுங்க பேகெல்லாம் போங்க. ஏய் அங்க பாருடி. கேப் விட்டுட்டாங்கடா. ஏய் வாட்டர் டேங்க். யோ என்ன அழுகுற? சார் நீங்க டீசெண்டா உள்ளுக்குள்ள அழுவுறீங்க, நானே வெளியில அழுவுறேன், அவ்வளவுதான். சார் ரொம்ப நல்ல பசங்க சார். சாரி, கொஞ்சம் தூங்கிட்டேன். நாங்க பகல்ல தூங்க மாட்டோம். நான் கூட பகல்ல தூங்க மாட்டேன். என்னவோ தெரியல, இன்னைக்குன்னு கொஞ்சம் கண் அசந்துட்டேன். அதான். ம் அவர் உங்க வீட்ல தான் சாப்பிடுவாரா? ம் 3 வேளையுமா? லீவுன்னா மத்தியானம் சாப்பிடுவார். ஸ்கூல் இருக்கறச்சே காலையிலயும் ராத்திரியும் தான் சாப்பிடுவார். ஓ, காலையில காஃபி, சாயங்காலம் காஃபி, அப்புறம் வடை. எல்லாமே இங்கதான். நீங்க ஐயர் தானே? ஏன் பார்த்தா எப்படி தெரியறது? இல்ல, நல்லா தெரியுது. நீங்க எல்லாம் காரம் அதிகமா சேர்க்க மாட்டீங்கல்ல? ஏன் கேக்குறேன்? இல்ல, எங்க பக்கம் எல்லாம் காரசாரமா கறி குழம்பு சாப்பிட்டு பழகின ஆளுங்க. இத்தனை மாசமா உங்க வீட்டுல எப்படி வழவழன்னு வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்டாருன்னு தெரியல. ஐயராத்துல காரசாரமா சமைக்க மாட்டோன்னு யார் சொன்னது? இடி சாம்பாரும் உருளைக்கிழங்கு பெரட்டலும் பண்ணா இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் பக்கத்துல நிக்க முடியாது. ஐயோ, நான் ஒண்ணு உங்க சமையல குறை சொல்லல, பொதுவா சொன்னேன். இல்ல, நானும் அப்படி நினைக்கல. நீங்க கேட்டு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க கோச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இவ்ளோ பெரிய வீட்ல அந்த ஒரு ரூம் மட்டுமா அவர் யூஸ் பண்றாரு? அடுக்கடுக்கா கேள்வி கேக்குறா. துணியெல்லாம் அவர் துவைக்கிறதா இல்ல நீங்க? இல்ல, அந்த சர்வீஸும் உண்டோன்னு கேட்டேன். துணியெல்லாம் அவாளே தான் துவைச்சுக்கணும். அயன் பண்ணி தருவீங்களோ? அதுவும் அவாளே தான் பண்ணிக்கணும். அயன் பாக்ஸ்க்கு மட்டும்தான் தனியா சார்ஜ் பண்ணுவோம். ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. பால் தீந்துடுது. பால் எல்லாம் வேண்டாம், கருப்பட்டி காஃபி தான் நான் சாப்பிடுவேன். நேக்கு அதெல்லாம் போட தெரியாது. நான் வேணா போடவா?
என் கிச்சன்ல வெளியாள் யாரையும் நான் அலோ பண்றது இல்ல. தப்பா எடுத்துக்காதே. ஓ, சீக்கிரமே நான் அவரை வேற வீடு பார்க்க சொல்லிருக்கேன். நாங்களும் அவரை பாத்துக்க சொல்லிட்டோம். அவர் ஒருத்தருக்கு தான் வீடு வாடகைக்கு கொடுத்தோம். கூட்டமா தங்குறதா இருந்தா எங்களுக்கும் சரியா வராது. ரொம்ப நல்லா அவரை கவனிச்சுக்கிட்டீங்க போல. ஆமா, நல்லவாளா இருந்தா நல்ல விதமா கவனிச்சுக்கணும் இல்லையா? அவரை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நேக்கு அவரோட எல்லாம் தெரியும். ஓ, ஆமா, எதையும் மறைக்க மாட்டார். அவர் எங்களுக்கு தெரியாம பண்ண ஒரே விஷயம் இந்த கல்யாணம் ஒண்ணுதான். அவருக்கு இங்கேயே நிறைய பேரு பொண்ணு கொடுக்க ரெடியா இருந்தா. அவரோட ஃப்ரெண்டே அவரை கட்டிக்க ஆசைப்பட்டானா பாத்துக்கோங்களேன். யாரு? சம்யுக்தான பேரு. உங்கள மாதிரி அவளும் கொஞ்சம் கருப்பு தான். ஆனா அழகா இருப்பா. சொல்லவே இல்லையே. இவர்தான் அதுக்கு ஆசைப்படவே இல்லையே. ஏன் ஏன் ஆசைப்படல? அவரு வேற மாதிரி ஒரு ஆளு. பழகுனாதான் உங்களுக்கே தெரியும். நான் தான் சின்னதுல இருந்து பழகிட்டு இருக்கேன்னு சொன்னனே. எவ்வளவு நாளா பழகுறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு க்ளோஸா பழகுறோங்கிறது தான் முக்கியம். நீங்க அவ்வளவு க்ளோஸா? ம், ரொம்ப க்ளோஸ். அவரு ரொம்ப பெரிய ஆளு. எப்படியோ கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியவரு. பாவம் இப்படி ஆயிடுத்து. ஏன், எனக்கு என்ன? இல்ல இல்ல, நான் உங்களை தப்பா சொல்லல. அவர் என்ன ஆசைப்பட்டாரோ பாவம் அது நடக்கல இல்ல. அதான் என்ன, அவரு கொடுத்து வச்சதா அவ்வளவுதான். பாப்போம். குக்கர் விசில் அடிக்கிறது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யோ, என்னையா? என்னையாவா? இல்ல என்னையான்னு கேட்டேன். உன்னதான் லூசு மாதிரி சிரிச்சிட்டு போறது நீதானே? உன்னதான் கூப்பிட்ட வாய் அப்படி. என்ன சார்? யோ, முதல்ல வாய மூடியா. முடியல சார். ஏன் ஆணவத்தோட இப்படி ஒரு ஆனந்த சிரிப்பு? உங்க ஸ்டாலினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. யோ, இதுக்கேயா சிரிக்கிற? சார் சந்தோஷம் தான். பார்த்தா சந்தோஷ சிரிப்பு மாதிரி தெரியலையே, நார வாயில நக்கல் சிரிப்பு மாதிரியே தெரியுது. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? யோ, என்னையா பிரச்சனை உனக்கு? வச்சான்ல ஆப்பு. யார் வச்சது ஆப்பு? அவங்க அப்பன் மேல ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் சார். யோ, என்ன சொல்ற? வந்த 6 மாசத்துல அவன் வந்த வரத்து என்ன? அவனைத்தான் நீங்க வீரநல்லூர் மகாத்மான்ல பேசிக்கிட்டீங்க. அவன் நல்லது பண்ணா, அதனால எல்லாரும் அவனை பத்தி நல்லதா பேசுனாங்க. அதை விடுங்க சார். ஒரு டீச்சரையாவது ஒழுங்கா வேலை செய்ய விட்டானா? எஸ்தரு, சம்யுக்தா, அப்புறம் அவன் தங்கி இருந்த வீட்டுல ஒரு ஐயர் பொண்ணு இருந்துச்சே. ஆமா, சிவகாமி. உங்களுக்கும் அது தெரியுமா? யோ, அதுக்கு என்னையா இப்ப? ஒரு பக்கம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் காதல், கலாட்டான்னு கலகலன்னு இருந்தான். வச்சான்ல இந்தியன் தாத்தா ஆப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் காதல், கலாட்டான்னு கலகலன்னு இருந்தான். வச்சான்ல இந்தியன் தாத்தா ஆப்பு. யோ, இப்ப என்ன ஆயிடுச்சுங்கிற? இல்ல, அழகைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு கிழவிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானவ சார். பொறாம பிடிச்சவனே. ஸ்டாலின் அவ மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். பொண்ணு சும்மா மண் வாசனை ரேவதி மாதிரி இருக்காளாம். நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கல. அப்புறம் என்ன சார்? நீ பாத்தியா? அது நானும் இல்ல. அப்புறம் ஏன் வாய் பேசுற? இல்ல சார், ஒரு 4 பேரு சொல்லிக்கிட்டாங்க. எங்கிட்டே 4 பேர் தான் சொன்னாங்க. அந்த 4 பேர் இல்ல, வேற 4 பேரு. என்ன அடுத்தவன் கெட்டு போறது இல்ல, அப்படி என்னையா உனக்கு ஒரு ஆசை? சும்மாதான் சார். ஓவர் ஆடுனா இல்ல. என்ன ஆடுனா? கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு தப்பா சார்? பொண்ணு பார்த்து பத்திரிகை அடிச்சு கல்யாணம் நடந்தா பரவாயில்ல. இப்படி மியூசிக் சேர்ல ஓடுற மாதிரி ஓடி சீட் பிடிச்சா நல்லாவா சார் இருக்கு? இப்படி எல்லாமா ஒரு சான்ஸ் வரும்? யோ, எப்படியோ பண்ணான். அவனாவது கல்யாணம் பண்ணான். நீ என்னையா பண்ண? நான் என்ன சார் பண்ணணும்? 50 வயசாகுது. உன்னை எவ்வளவு திரும்பி பார்த்தாளா? இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு ஒருத்தி வந்தா அப்ளிகேஷன் போட வேண்டியது. அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா வசந்த மாளிகை சிவாஜி அளவுல தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு பாட்டு பாடி ஒப்பாரி வச்சு அழுது புரண்டு அடம் பிடிச்சு உருள வேண்டியது. இதெல்லாம் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சார் இப்படி அநியாயமா பேசாதீங்க சார். சரி, அதெல்லாம் விடு. உன் வயசு என்ன?
என் வயசு ஒரு 26 சார். சாரி 27 சார். அழகா நம்புற மாதிரி சொல்லணும்யா. ஒரு நம்பரை பின்னால போட வேண்டியதை முன்னால போட்டியா? 127ஆ? யோ 127 இல்லையா 37ன்னு சொல்ல வந்தேன். சார் அது எங்க அப்பா வயசு சார். அட பாவி. அப்புறம் இந்த ஸ்டாலின் என்ன பண்ண போறீங்க சார்? யோ ஸ்டாலின் எதுவும் பண்ண போறது இல்ல. ஸ்டாலினோட ரிசப்ஷனை ஏற்பாடு பண்றோம். எதுக்கு? யோ அவனுக்கு இங்க வேற யாரையா இருக்கா? நாம தானே அவனுடைய குடும்பம். நம்ம எல்லாம் இல்ல, நீங்க மட்டும் சொல்லுங்க. சரி நாங்க தான் குடும்பம், நாங்க தான் பண்ணிக்கிறோம். என்ன பண்ண போறீங்க? அதாவது ஸ்கூல்ல பெருசா இந்த திருமண வரவேற்பை ஏற்பாடு பண்ண போறோம். நான் அதுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன் சார். அதுல நீதாயா வரவேற்புற. அப்பா அத பத்தி யோசிக்கலாம் சார். ஆனாலும் நோ. நோவா? காயல்பட்டினம் கரீம்பாய் பிரியாணியா? அப்பா ஓகே சார். என்ன ஓகே? ஸ்டாலின் யாரு சார்? நம்ம பையன் சார். அவன் ரிசப்ஷனை நம்மள விட்டா யாரு சார் பண்ணுவாங்க? அடையட்டப்பா சார். சரி குட்டப்பா, குவார்டர் பிரியாணிக்காக உன் கொள்கையே விட்டு கொடுத்துட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சார் கொள்கை பெருசா பிரியாணி பெருசா சார்? அதை நீயே சொல்லி தொலை. பிரியாணி தான் சார் பெருசு. எனக்கு தெரியும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கும் ஸ்கூல்ல தான் ரிசப்ஷன் வைக்கணும். உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இந்த ஸ்கூல்ல தாராளமா வச்சிடுறையா. சார் இந்த காயல்பட்டினம் கரீம்பாய் பிரியாணி சார். காசு குடியா. காயல்பட்டினம் என்ன ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆடை கொண்டு வந்து பாகிஸ்தான்ல இருந்து பாய வரவழ வச்சு இங்கேயே கடாவட்டி பிரியாணி போட்டுருவோம் ஐயா. இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது கடைசி வரைக்கும் புரிய மாட்டேங்குது. ஏய் என்னங்கடா யோசனை பலமாகுது? ஏய் என்னடா கிருமி? சைலண்ட் ப்ளீஸ். அடியாத்தி பிளான் எல்லாம் பயங்கரமால இருக்கு. ஏய் கைபாமே என்னன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுடா. கூட சேர்ந்து நானும் ஃபீல் பண்ணுவேன்ல. இல்ல குருவி, சாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு ஏச்சிட்டு இருக்கோம். ஏண்டா அதே இப்படி ரூம் போட்டு யோசிச்சுக்கிறீங்க? ஆமா குருவி, நல்லதா ஏதாவது பண்ணும்ல. ஏண்டா அந்த ஆளு ஆமா வடை குத்தாலே வாங்கறதுக்கு யோசிப்பாரு. நீங்க இப்படி பெருசு பெருசா ஏதாவது குத்தீங்கன்னா அப்புறம் அசிங்கப்பத்திர போறாருடா. அது எப்படி முடியும் குருவி? வேற என்னைக்காவது கொடுத்தா சார் வேணான்னு சொல்ல முடியும். ஆனா கல்யாணத்தப்போ கவரை சுத்தி கொடுத்தா வேணான்னு சொல்ல முடியாதுல்ல குருவி. சரி அப்போ வீட்ல போய் பிரிச்சு பார்த்துட்டு வானான்னு சொல்லிட்டா? நாங்க தான் பேர் எழுதாம கொடுத்துருவோமே, அப்புறம் எப்படி திருப்பி தர முடியும்? கிஃப்ட் குடுக்கறதே யாரு என்ன குத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்படி பேரை எழுதாம குத்தா என்ன பிரயோஜனம்? குருவி, யார் கொடுக்கறோன்னு தெரியறதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம கொடுத்த பொருளை சார் யூஸ் பண்றாரா, அதுவே சந்தோஷம் தான். வேற ஒண்ணும் வேணாம். டேய் 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 நீங்க எல்லாம் நெஞ்ச தொட்டிட்டீங்கடா. ஆமா குருவி, இப்போட்டா சாருக்கு வேற எப்ப செய்யறது? ஆமாண்டா நானும் சாருக்கு சூப்பர் கிஃப்ட் ஒன்னு கொடுக்க போறேன்டா. இது வரைக்கும் அப்படி ஒரு கிஃப்ட யாருமே குத்துருக்க கூடாது. பார்க்கலாமா? எல்லார் கிஃப்ட் விட என் கிஃப்ட் தான் சூப்பரா இருக்க போகுது. ஏய் என்னப்பா கிஃப்ட் கொடுக்க போற? அதெல்லாம் சஸ்பென்ஸ். உனக்கு என்ன வசதியானவ, உங்க அம்மா கிட்ட சொன்னா பெருசா கிஃப்ட் ஏதாவது வாங்கி தருவாங்க. அப்போ என்ன யாரும் அச்சிக்க முடியாது. நானு சாருக்கு 5 பவுண்ட்ல தங்க செயினும் கூடவே 1 பவுண்ட்ல தங்க டாலரும் போட போறேன். அந்த டாலர்ல ஒரு பக்கம் சாரு மூஞ்சி, இன்னொரு பக்கம் என் மூஞ்சி. டேய் டேய் என்னங்கடா எல்லாரும் சிரிக்கிறீங்க? இல்ல குருவி, நீ தொலைஞ்சிட்டா கூட அந்த செயின்ல இருக்க டாலரை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிடலாம்ல. என்ன டால்டா நீ மட்டும் கம்முனுக்குற? நான் சாருக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கல. ஏய் ஏன்டி திடீர்னு ஜகா வாங்குற? குருவி இவ்வளவு என்னன்னு கேளு. ஏய் என்ன டால்டா? நீங்க எல்லாம் பெருசு பெருசா ஏதாவது பண்ணுவீங்க, நடுவுல என் கிஃப்ட் மட்டும் சாதாரணமா தெரியறதுக்கா? ஏய் கைவாமே என்னடா இது இப்படி சொல்லுது? ஐயா, நாங்க சூப்பர் கிஃப்ட் தானே சொன்னோம், காஸ்ட்லி கிஃப்ட்னு யாராவது சொன்னாங்களா? என்ன கைபம் சொல்ற? ஐயோ டால்டா உனக்கு புரியலையா? கண்ணனுக்கு குசேல என்ன எடுத்துன்னு போய் குத்தாரு? அவள் தானே குத்தாரு. கண்ணங்கிட்ட இல்லாத தங்கமா வைரமா? ஆனா அதை விட குசேலம் குத்த அந்த அவளை தானே அவர் லைக் பண்ணாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சபையில பேசினாராம். பேசி முடிஞ்சதும் எல்லாரும் காணிக்க போட்டாங்களாம். காணிக்க போட்டு முடிச்சதும் கூட இருக்கிற சிஷ்யங்களாம் இயேசுவே இயேசுவே யாரு நிறைய காணிக்க போட்டாங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அதுக்கு இயேசு
ஒரு பாவப்பட்ட பொம்பளைய காமிச்சு இவங்க தான் நிறைய போட்டாங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. அதுக்கு அந்த சிஷியனுங்க, என்ன இயேசுவே எல்லாரும் தங்கமோ வைரமோ இன்னானுமோ போட்டாங்க, இவங்க சாதாரண ஈய காசு தானே போட்டாங்க, இவங்கள போய் ஜாஸ்தின்னு சொல்றீங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு இயேசு சொன்னாரு, எல்லாரும் நிறைய வச்சுக்கின்னு அதுல இருந்து கொஞ்சம் தான் குத்தாங்க. ஆனா இந்த பாவப்பட்ட பொம்பளை வச்சு நின்றதே 2 ஈய காசு தான், அதையே குத்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க யார் ஜாஸ்தி குத்துதுன்னு? அந்த பொம்பளை தானே. என்ன டால்டா புரியுதா? இங்க பாருங்க, உங்கள யாரு சாருக்கு சூப்பர் கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த குருவி ஒரு gift கொடுக்குறான். நீ gift எல்லாம் தர வேண்டாம் குருவி. நம்ம ஸ்டாலின் சாருக்காக ஒரு அழகான gift நாங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்க போறோம். கொடுங்க. அதுல யாரு தெளிவான gift கொடுக்குறீங்கன்னு பாப்போம். நான் தான் கலக்குறேன். நான் தான் வசத்துறேன். என் gift தான் பெஸ்டா இருக்க போகுது. என் gift-ஐ யாரும் அடிச்சுக்க முடியாது. சபாஷ், சரியான போட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பேரு சிவகாமி. நான் இந்த ஆத்துல தான் இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நேத்து வரைக்கும் சிவா, இன்னைக்கு நீங்க. எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். உங்க கோவம் எனக்கு புரியுது. நான் யாரும் உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு? அது இல்ல. என்ன ஏன் நடந்ததுன்னு காரணம் சொல்ல போறீங்களா? உங்க காரணத்தை வச்சுண்டு என்ன பண்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. இது வரைக்கும் நான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்த உருவத்துக்கும் இப்ப நீங்க நடந்துக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நல்லா யோசிச்சு 4 பேரு உங்களை பார்த்து பாடும் கத்துக்கிற மாதிரி வாழ்ந்த ஆள் நீங்க. இன்னைக்கு இப்படி அவசர கோலமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். கல்யாணம்ங்கிறது வேற இல்லையா? மனச புரிஞ்சுண்டு நம்ம மனச புரிஞ்ச மனுஷாலோட சேர்றதுக்கு பேர் தான் கல்யாணம். நீங்க இப்ப புரிஞ்சுக்காத, உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தரை போய் நீக்கு வருத்தத்தை விட ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அந்த சம்யுக்தாவை பார்த்தப்போ நேக்கே தோணித்து, கடவுளே இப்படி ஒருத்தி ஸ்டாலினுக்கு பொண்டாட்டியா வரானா அவர் கொடுத்து வச்சவர் தான். நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு பிடிச்சவர் நன்னா இருப்பாருன்னு தோணித்து. ஏன் இப்படி பண்ணு? உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இது சரியா வரும் தோன்றுதா? தெரியல. சரியா விளையாண்டாலும் சரி பண்ணி தானே ஆகணும். என்ன நீங்க என்னமோ ஸ்கூல்ல படிக்காத குழந்தைய சரி பண்ற மாதிரி பேசுறேன். அவ ஸ்டூடெண்ட் இல்ல, உங்க பொண்டாட்டி. இது ஸ்கூல் இல்ல, உங்க வாழ்க்கை. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க எவ்வளவு பெரிய வாத்தியாரா வேணாலும் இருங்கோ, கட்டிண்டு வந்திருக்கிற பொண்ணு நல்லவளா இருக்கட்டும், இல்லனா நீங்க அவளை நல்லவளா மாத்திரதா இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் கண்ணு மூடின்னு தாலி கட்டினீளே, அப்பவே நீங்க தோத்துட்டீள். அவசரப்பட்டு உங்க மனசுல ஆசையை வசிட்டணும்னு பயமா இருக்கு. தப்பா யோசிக்காதீள், அது என்னோட ஆசை இல்ல. எதுக்குமே ஆசைப்படாத நீங்க என்னோட இருக்கணும்னு நினைச்ச உங்களோட ஆசை அது நிறைவேறாம போயிடுத்தேன் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிவகாமி, நீங்க பேரு சொல்றச்சே நீங்க என்னமோ அடி வைத்த பேசுற மாதிரி இருக்கு. என் பேரு சொல்ல மாட்டேலான்னு நான் தவா இருந்திருக்கேன். ஆனா இப்போ இன்னொருத்தர் புருஷனா என் பேரு சொல்றச்சே நீக்கு வலிக்கிறது. அன்புக்கும் நீங்க என் மேல காட்டின அக்கறைக்கும் நான் என்ன திருப்பி செய்ய முடியும்னு தெரியல. ஏதாவது திருப்பி செய்ய முடியும்னு உங்களுக்கு தோன்றதா என்ன? எங்க இருந்தாலும் நீங்க நன்னா இருக்கணும், அது மட்டும்தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறது. சாகர வரைக்கும் உங்களுக்காக செவ்வாய் வெள்ளி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு நீக்கு இந்த அடி அவமானம் ஏமாற்றம் எல்லாம் புதுசு இல்ல, நிறைய பட்டாச்சு. அதனாலதான் எப்பவுமே எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். நீக்கு தெரியும், ஆசைப்பட்டாலே அப்புறம் கஷ்டம் தானே. ஆனாலும் உங்களை மாதிரி ஒருத்தரை பக்கத்துல பார்த்ததும் என்னால ஆசைப்படாம இருக்க முடியல.
என் மேல கோவம் இல்லையே. நீக்கு ரொம்ப ரொம்ப கோவம். கோவம் வந்தா திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்படிலாம் ஈஸியா உங்களை தண்டிப்பேன்னு நினைச்சேலா? உங்களுக்குலாம் பெரிய தண்டனை இருக்கு. என்ன தண்டனையா இருந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கு. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உங்களை நான் சாகுற வரைக்கும் நேசிக்க போறேன். அதான் நான் உங்களுக்கு தர தண்டனை. ஆமா, உலகத்துல இருக்கிற யாரும் உங்களை நேசிக்க முடியாத அளவுக்கு நான் நேசிக்க போறேன். அதான் நான் உங்களுக்கு தர போற பெரிய தண்டனை. வேண்டாங்க, ப்ளீஸ். நீங்க நான் சொல்றத கேட்டேலா? இல்ல இல்ல, நானும் நீங்க சொல்றத கேட்க மாட்டேன். உங்களை நான் நேசிச்சுட்டே இருப்பேன். இதுதான் தண்டனை. இப்ப கூட நான் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். உங்களுக்காகவும் உங்க பொண்டாட்டிக்காகவும் அர்ச்சனை பண்ணதான் போறேன். பாப்போம், இத நீங்க என்ன பண்ண போறேன்னு.